என்ன லட்சுமி நாளுங்கிழமை கண்ணை கசிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் உள்ள அனுப்பு. நான் போயிட்டுறேம்மா. டேய், அம்மா விட்டு அமெரிக்காவுக்கு போற போயிட்டுறேங்கிற? அவ காத்துட்டு இருப்பாள்ல, போடா உள்ள. அம்மா தான் இப்படின்னா புள்ள அதுக்கு மேல. ஐயோ, சாதாரணமா முதலிரவு அன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க என்ன காக்க வச்சுட்டீங்களே. அது வந்து அங்க சரி புடிங்க. என்ன வந்த உடனே சொம்ப கையில கொடுத்துட்ட? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. ஆமா, முதலிரவு பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கியே, எப்படி? எத்தனை சினிமால பாத்திருக்கோம், நீங்க பார்த்தது இல்லையா? அப்ப நான் காஃபி சாப்பிட வெளில போயிடுவேன். ஐயோ, என்னங்க இது? தலைமுடி. அது எனக்கு தெரியாதா? என்னங்க இப்படி வகுடு எடுத்து வாரி இருக்கீங்க? எங்க அம்மா எனக்கு பண்ணி விட்ட சிகை அலங்காரம் உனக்கு பிடிச்சிருக்க? எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஐயோ, முதல்ல உங்களை பாக்கும்போது சீவி விட்டுருந்தீங்களே. அப்ப நான் சீவி விடல, கலைச்சு விட்டுருந்தேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? அப்படியா? ஐயோ, அம்மா என்னமா அது? பார்த்து எடுக்க கூடாது. பார்த்துதான் எடுத்தேன், தவறிடுச்சு. இல்லம்மா, நீ காலையில இருந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரி தான் இருக்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வெந்நீர் வச்சு கொடுத்துருக்க மாட்டேனா? வா. ஏமா கொஞ்சம் பார்த்து வரக்கூடாது? இப்பதான் எங்க எவளுக்கு எப்ப துணி விலகும் பாக்கலாம்னு குமரல்ல இருந்து கிழமை வரைக்கும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு லோலோலோன்னு அலையிறானுங்களே. அறிவியல் உங்களுக்கெல்லாம் என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த நிலைமையில உங்க அக்காவோ தங்கச்சியா இருந்தா இப்படியா பல்ல அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? ஏமா, நீ ஒரு பொம்பளை தானே. நீ நினைச்சிருந்தா கையில இருக்கிற அந்த புடவையை கொடுத்து அந்த பொண்ணுடைய மானத்தை காப்பாத்திக்கலாம்ல. அவ திமிரா வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போங்கயா போங்கயா. ஆமா, இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா பொண்ணுக்கு புடவையை கொடுத்து காப்பாத்த வந்துட்டாரு. மானத்தை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் வரணும்னு அவசியம் இல்ல, ஆத்மா சுத்தமா இருக்கணும். ஆளப்பர் போயா. ஒரு பொண்ணுடைய மான மரியாதை எல்லாம் அவ போட்டிருக்கிற அந்த முந்தானாலதான் இருக்கு. அத காத்துல பறக்க விட்டா ஆபத்து தான். பாத்து போங்க. என்னங்க உங்க வேஷ்டி? இத திருப்பி கொடுக்கறதுக்காக அட்ரஸ் தேடி அலைய வேணா, நீங்களே வச்சுக்கோங்க. அத்தை, அத்தை, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க, காஃபி சாப்பிடுங்க. வேண்டாமா, இன்னைக்கு பூரா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன் அத்தை? நான் இன்னைக்கு விரதம் அம்மா. இன்னைக்கு ஒண்ணும் விசேஷம் இல்லையே. பாலுக்கு 5 வயசு இருக்கும்போது அம்மா வாத்துச்சு. என் புள்ள பழப்பாங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. ஆனா எனக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. என் நம்பிக்கை மகமாய்தான். அன்னைக்கு பூராவும் பல்லுல பச்சை தண்ணி கூட படாம அவ சந்நிதியிலேயே உட்கார்ந்துருந்த. அவ என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டா. அன்னையில இருந்து மாசம் இதே நாள்ல விரதம் இருந்துட்டு வரேன். அத்தை, இது வரைக்கும் அம்மாவா உங்க பிள்ளைக்காக நீங்க விரதம் இருந்தீங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே என் புருஷனுக்காக அந்த விரதத்தை நான் இருக்கேன் அத்தை. என் பிள்ளைக்காக விரதம் இருக்கிறதுல எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லம்மா. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அத நீ கெடுத்துடாத. மீட்டர் என்னப்பா சொல்லுது? இந்தா வச்சுக்க. ஓகே,
என்னங்க? ஐயோ ஆட்டோ என்னங்க? ஆட்டோ டிக்கெட் தொலைச்சிட்டீங்களா? இல்லம்மா அம்மா கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. காலையிலேயே ஆபீஸ் முடிஞ்ச உடனே சினிமாக்கு போயிட்டு வரணும்னு சொல்ல சொன்னேனே, சொல்லலையா? ஐயோ மறந்துட்டேனே. உங்களுக்கு எல்லாமே மறதிதான். ஐயோ 6 மணிக்கு மேல லேட்டா போனா அம்மா பதறிடுவாங்க. நீ இங்கே இரு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நான் இங்கே நிக்கணுமா? நானும் வரேன். வேணாம், இத ஒரு டிக்கெட் வச்சுக்க. நீ தானே இந்த படம் பார்க்கணும் ஆசைப்பட்ட. நீ ஆரம்பத்துல இருந்து பாரு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நடுவுல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தமிழ் படம் தானே, எங்க இருந்து பார்த்தாலும் புரியும். உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா வரணும். வந்துடுறேன். ஆட்டோ இருப்பா. சீக்கிரமா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். ஆட்டோ இரு. அம்மா அம்மா அம்மா, வாடா. காலையிலயும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்ப நீயே சொல்லுமா. இன்னைக்கு சனி பயிற்சி. உன் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக கோயில பணம் கட்டு இருந்திருக்க. சீக்கிரம் போயிட்டு வந்துரு. ஐயோ 5:45 மணி ஆச்சு. 6 மணிக்குள்ள பண்ணி ஆகணும்டா. போ. அம்மா. ஆமா, நீ என்ன சொல்ல வந்த? நான் ஒண்ணும் சொல்ல வரலம்மா. சனீஸ்வரா. ஈஸ்வரன் அங்க போய் கூப்பிடுறேன். போடா. குருக்களே, அர்ஜென்ட்டா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. பாலு, பூசி நட்சத்திரம், கடகராசி, பாரத்வாஜ கோத்திரம். நீங்க சீக்கிரம் அர்ச்சனை பண்ணுங்க. நான் 9 சுத்திட்டு வந்துடுறேன். ஐயோ என் செயின காணி யாரோ அறுத்துட்டாங்க. அவசரப்படாதம்மா. யோ வாட்ச்மேன், சாத்துப்பா. இங்கதான் யாரோ ஐயோ, எடுத்து வாட்ச்மேன். நானே விடாத. இரியா வாட்ச்மேன், செயினை காணோம்னு சொன்னா செயின். நான் அவசரமா போனுங்க. கொஞ்ச நேரம் இரியா. பேசாம உள்ள வா. யோ, ஆண்டவா. உள்ள ஏய்யா, 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆசை இருக்கு. ஒரு பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த வக்கீல்ல உனக்கு. ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டதுக்கு அப்புறம் சினிமா கூட்டிட்டு வரியா? பிளாக்ல டிக்கெட் வாங்கலாம் தான் நினைச்சேன். 5 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாங்கிறான். இப்ப என்ன பண்றது? சார், ஆ? என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு, வேணுமா? ஐயோ, டிக்கெட் இருக்கா? இந்தா குடு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஆமா மகாராசி, நீ நல்லா இரு. வா. அடியே செங்கமலம், ஒரு டிக்கெட்ல 2 பேரை அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. அடடடடட. மூஞ்ச பாரு. நீ போய் வெளிய உட்காரு. நான் சினிமா பாத்துட்டு வந்து உனக்கு கதை சொல்றேன். ஆமா, நான் இல்லாம நீ எப்படி தனியா உட்காருவ? ஆ? பக்கத்துல உட்கார ஒருத்தன் வருவான். சரிதான், போயா. உட்கார வருவானா? அடியே செங்கமலம், விட மாட்டேன்டி. எப்படியாவது வர. யோ யோ யோ, ஹவுஸ்ஃபுல் டிக்கெட் இல்ல. டிக்கெட் இருக்குங்க. சரி, கூட என்ன கையில? பக்தி படம் சொன்னாங்க. போயா. யோ யோ யோ. ஐம் சாரி சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவு கோவமா உனக்கு? ஆமா, நான் கோவமா இருந்தா மட்டும் உனக்கு வேற வந்துருமா? சும்மா கிடையா? கிடையாவா? என்ன மரியாதை தெரியுது? அடியே சொண்டோனே, இப்படி ஒரு கள்ளக்காதல வச்சுக்கிட்டு தான் என்ன கழிச்சு கட்டியிருக்கா போல இருக்கு. நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? அது நீ கேட்ட நான் ஆடி போயிடுவேன். ஐயோ, ஜம்ப் பண்ணி ஏழு ஒரே கிக்கு. அடிக்கடி தாங்க. 25 வருஷமா என் புள்ளைய என் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தின. இது வரைக்கும் அவன் மேல ஒரு தூசி திரும்ப கூட பட்டதில்ல. ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைக்கு எண்ணெய் முழுக்க தவற விட்டுருப்பேனா? வெள்ளி செவ்வாயில திருஷ்டி சுத்துறத நிறுத்திருப்பேனா? வார வாரம் அவனுக்கு மருந்து குழம்பு வச்சு கொடுக்க மறந்துருப்பேனா? சுடுதுமா. ஒரு நாள் கொஞ்சம் அலுப்புப்பட்ட நடக்க கூடாதெல்லாம் நடந்துடுச்சு. சரி பயிற்சியதுமா கவனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு அனுப்புனேன். கோவிலுக்கு போனா நேரா வீட்டுக்கு வரணும். அப்பதான் புண்ணியம் வீட்டுக்கு வருங்கிறது பெத்தவங்களால சொல்லி கொடுத்துருக்கணும். கோயிலை விட சினிமா தான் பெருசாயிடுச்சு. உமாவா? ரொம்ப வலிக்குதா? சுமாரா வலிக்குது. இவனுக்கு கவலைப்படாத. நைட் ஷோக்கு நான் 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன். நீ முன்னாடியே தியேட்டர்ல போய் வெயிட் பண்ணு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் வரல. எல்லாமே உங்களுக்கு தமாஷ் தான். இது உனக்கு தமாஷா? அம்மா